வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவை. இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ சிக்கனை கிராமத்து முறையில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராமத்து முறையில் செய்யணும்னா எல்லாத்தையுமே வறுத்து அரைக்கணும். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. வரமல்லி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அதிகமாக சேர்த்தா கசந்து போயிடும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். வரமிளகாய் காரத்தை பொறுத்து 8லேருந்து 10 சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா பவுடரும் நான் சேர்க்க போகிறதால மிளகாய் நான் அளவாக தான் எடுத்திருக்கேன். மிளகாயை ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்து விட்டால் போதும். மிளகாயை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. வெங்காயத்தை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எப்பவுமே குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆயில் விட்டு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. மிளகாயோட காம்பை கில்லாமல் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பை கிள்ளி அரைக்கிறதுக்கு போட்டால் குழம்பு நல்லா கலர் வரும். இப்போ மிளகாயோட காம்பை கிள்ளி போட்டுடலாம். அது கூடவே கொத்தமல்லி சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிளகாய் கொத்தமல்லி சீரகம் சேர்த்தாச்சு. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமையே அரைச்சிடுங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். 1.5 கிலோ சிக்கனுக்கே நான் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை எப்போவுமே டைரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் மசாலா பவுடர் நல்லா பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி விட்டு வந்திருக்கு. அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. கறி நல்லா உப்பு காரம் நல்லா பிடிச்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். சிக்கனை ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விட்டுறலாம். இதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அரை மூடி தேங்காய் வரும். அடுத்து பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். அதனால் சிக்கனை ஃபஸ்ட்டே வேக விட்டுருங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதி மட்டும் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கிராமத்து முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.